வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம ஒரு புதிய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போகிறோம். ஜோஷிலேருந்து மரீனா. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச், அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரி என்ன, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வாரண்டி என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் வேலப்பாடி காய்கறி மார்க்கெட் நியர்பை இருக்க எம் மோட்டார்ஸ் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜோஷி மரீனாவோட ஒரு சினிமேட்டிக் போகலாம் வாங்க. பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினாவே அவங்க பார்த்தவங்களே ஃபர்ஸ்ட் எங்கே மேனுஃபேக்சர் பார்க்குறாங்க, அதுக்கடுத்து அந்த மேனுஃபேக்சர் இருந்தாலும் வண்டியோட பில் குவாலிட்டியும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது சென்னை பேஸ்டு கம்பெனியான ஜோஷி இப்போ மெரினான்னு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஜோஷிலே பார்த்தவங்களுக்கு சிஎஸ் எம்எஸ்ன்னு 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்தாங்க. இப்போ 3வது மாடல் தான் இந்த ஜோஷிலேருந்து மெரினா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தா வண்டியோட பில் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. சின்ன கேப்ஸ் பேனல் உங்களுக்கு சுத்தமாக தெரியல, அந்த அளவுக்கு பில் குவாலிட்டி ரொம்ப அழகாகவே இருக்குது. சரி, இந்த வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது ஒரு லார்ஜான உங்களுக்கு டிஆர்எல் லைட் எல்இடி செக்மெண்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. நைட் டைம்லையும் சரி டே டைம்லையும் நல்லா விசிபிளாகவே இருக்குது. அதே போல் ஹெட்லைட் பார்த்தவங்களுக்கு டியூல் ஹெட்லைட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தவங்களுக்கு நல்ல விசிபிளாக இருக்கும், அதுவும் எல்இடி செக்மெண்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் கொண்டு வந்திருக்க சஸ்பென்ஷன் என்ன பார்த்தவங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இதில் இருக்குது. டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சென்னை பேஸ்டு கம்பெனியாக இருந்தாலும் இதில் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஒரு ப்ராடான டயர் செக்மெண்ட் இதில் இருக்குது. அதே போல் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன ரேஞ்சு என்ன ஸ்பீடு போகும்னு பார்த்தா இது பார்த்தவங்களுக்கு ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்திருக்காங்க. லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருந்தாலும் இதில் உங்களுக்கு 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதிலே பேட்டரி என்னன்னு பார்த்தவங்களுக்கு எல்எஃப்பி பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக எல்லாமே இப்போ எல்ஐ பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி தான் கொண்டு வரும்போது சென்னை பேஸ்டு கம்பெனியான ஜோஷி பார்த்தவங்களே அவங்கள மெரினா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எல்எஃப்பி பேட்டரி இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்எஃப்பி பேட்டரியில் இதோட வோல்ட் என்ன பார்த்தவங்களுக்கு 48 வோல்ட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோட ரேஞ்ச் என்ன பார்த்தவங்களுக்கு 80 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி ரேஞ்ச் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வண்டியில் வேறு என்னன்னா இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டல்லே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. டே டைம்லையும் சரி நைட் டைம்லையும் நல்லா விசிபிளாகவே இருக்கும். அதே போல் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குதுன்னு பார்த்தவங்களுக்கு பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் இருக்குது, ஸ்பீடாமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது. அதே போல் ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சரி, சுவிட்ச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு சுவிட்சஸ்லாம் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு லோ பீம் ஐ பீம்க்கான சுவிட்சஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் ஆர்என் இருக்குது. அதே போல் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தவங்களுக்கு ஒரு சின்னதாக ரெட் கலர் பட்டன், அது என்ன உங்களுக்கு ஹசார் லைட். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சென்னை பேஸ்ட் கம்பெனியில் அதுவும் லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஹசார் லைட்னா கண்டிப்பாக ஜோஷியில் மெரினான்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ரிவர்ஸ் மோட் இருக்குது. இந்த ரிவர்ஸ் மோடில் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ண முடியும் கேட்டால் மோர்தன் பார்த்தவங்களுக்கு 3 to 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ரிவர்ஸாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ் பட்டனும் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் சைடில் என்ன பார்த்தவங்களுக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப் பண்ண கண்ட்ரோல் கீ அதில் இருக்குது. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பவர் கீயும் அதில், அதாவது பார்க்கிங் பட்டனும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. 1, 2, 3 ஆப்ஷன் 3 இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோடில் பார்த்தவங்களுக்கு ஒரு 20லேருந்து 25யும் ரைட் மோடில் உங்களுக்கு 3ல் சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கீ பொதுவாக இப்போது பிராண்டட் கம்பெனிஸே பார்த்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரு நார்மலான கீ தான் கொண்டு வராங்க. ஆனால் சென்னை பேஸ்டு கம்பெனியான ஜோஷி பார்த்தவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் உங்களுக்கு ரிமோட் கீயே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிமோட் கீழே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது. அதே போல் வீல் லாக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ், அதுவும் லார்ஜான க்ளவ் பாக்ஸ், செல்ஃபோன்ஸும் இருக்கலாம், நம்மளோட வாட்டர் பாட்டிலும் வேறு ஸ்டோர் பண்ணுற மாதிரி அதில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் ஃப்ளோர் போர்டு பார்ப்போம். ஃப்ளோர் போர்டு எதுக்குன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினாவே நாங்கள் திங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாங்குவோங்க. அதாவது பொதுவாக ஸ்கூட்டர்ஸ்னு வாங்கினாவே
அவங்களுடைய லக்கேஜ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் போர்ட்லேயே பார்த்தவங்களுக்கு ஒரு லார்ஜ் ஸ்பேஸ் இதில் இருக்குது. நீங்கள் வாட்டர் கேனும் யூஸ் பண்ணலாம், விவசாயத்துக்கு தேவையான பொருளும் யூஸ் பண்ணலாம், அதே போல் சிலிண்டர் சப்போஸ் எமர்ஜென்சி சிலிண்டர் யூஸ் பண்ணுற மாதிரியும் எடுத்துன்னு போகிற ட்ராவல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் இதில் இருக்குது. அதோட ஃப்ளோர் போர்டோட குவாலிட்டி வைஸும் பார்த்தவங்களுக்கு எவ்வளோ நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலும் ஃப்ளோர் போர்டோட குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்க ரொம்ப அழகாக கொண்டு வந்துருக்காங்க. அது வெயிட்டும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் கொண்டு வந்து கிரவுண்ட் கிளியன்ஸ் என்ன பார்த்தவங்களுக்கு 175 mm வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் இதில் இருக்குது. சரி, ஷீட்டிங் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு 2 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ண மாதிரி இதில் ஷீட்டிங் பொசிஷன் இருக்குது. ரியலில் கொண்டு வந்து கிராப் ஹேண்ட் எல்லாம் பார்த்தவங்களுக்கு நல்ல குவாலிட்டி, அதாவது மெட்டல் குவாலிட்டி உங்களுக்கு ரியலில் உங்களுக்கு கிராப் ஹேண்டில் கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் ரியர் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தவங்களுக்கு மெரினாவோட பேட்சிங் மட்டும் தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க. மற்றபடி கிராஃபிக்ஸ்லாம் இதில் எதுவும் கிடையாது. அதே போல் ரியர் பொசிஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தாலும் இதில் உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இதில் கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு BLDC அப் மோட்டார் இதில் கொண்டு வந்துருக்காங்க. 250 watts இதில் கொண்டு வந்துருக்காங்க. ரியர் பொசிஷன் டெய்லைட் செக்ஷன் பார்த்தவங்களுக்கு நல்லா உங்களுக்கு லார்ஜான டெயில் செக்ஷன் அதில் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தவங்களுக்கு ஏலஜர் செட்டப் தான் டெயில் செக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. ரியர் பொசிஷன் கொண்டு வந்துருக்க இண்டிகேட்டர் உங்களுக்கு ஏலஜர் தான். ஆனால் ஃப்ரண்ட் செக்ஷன் கொண்டு வந்துருக்க இண்டிகேட்டர் மட்டும் உங்களுக்கு LEDயில் உங்களுக்கு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக கொண்டு வந்துருக்காங்க. சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பூட் ஸ்பேஸ் என்ன பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு நம்மளோட ஆஃப் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி பூட் ஸ்பேஸ் இதில் இருக்குது. அதே போல் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜர், அதே போல் பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கான கிட் அதில் இருக்குது. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம ஜோஷியோட மெரினா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்த்துருப்போம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வாரண்ட்டி என்ன? பொதுவாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினாவே கண்டிப்பாக கேட்குறது கொஸ்டின், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வாரண்ட்டி என்னன்னு கேட்பாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்டரி வாரண்ட்டி பார்த்தவங்களுக்கு 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி கொண்டு இருக்காங்க. மோட்டாருக்கு வாரண்ட்டி பார்த்தவங்களுக்கு 1 year கொண்டு இருக்காங்க. அதே போல் இது வந்து ஃபயர் சேஃப்டி, அதாவது இதில் உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி கிடையாது, இதில் உங்களுக்கு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி இதில் கொண்டு இருக்காங்க. அதனால் LFP பேட்டரி இதில் கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபயர் இஷ்யூஸ் பார்த்தவங்களுக்கு இந்த பேட்டரியில் உங்களுக்கு அதிகமாக வராது. அதே போல் பார்த்தவங்களுக்கு லேடிஸ்க்கும் சரி, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒரு கம்ஃபர்டபுள் சொல்லலாம். சரி, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸ் பார்த்தவங்களுக்கு 49,999 ரூபா. 50,000 ரூபாயில் ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதுவும் LFP பேட்டரியோட வருதுன்னா கண்டிப்பாக சென்னை பேஸ்ட் கம்பெனியான ஜோஷியோட மெரினான்னு சொல்லலாம். ஏன்னா LFP பேட்டரி கொண்டு வர யாருமே பார்த்தவங்களுக்கு இந்த ப்ரைஸை தரமாட்டாங்க. இந்த ஜோஷியில் மெரினா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் EMIயில் வாங்கினாலும் இந்த EMIக்கான டாக்குமெண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக கிளியராக இருந்ததா நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் EMIயில் கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரி, இது வரைக்கும் நம்ம ஜோஷியோட மெரினா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.